இறைவனுக்கு என் முதல் வணக்கம். கலைஞரின் குரல் ஓவியம். கலைஞரின் குரல் ஓவியத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன குரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்பு, அருமையான ஒரு நட்பு பற்றி ஒரு குரல். 782வது குரல். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு அப்படின்ற ஒரு அருமையான குரல். அதற்கு கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன கருத்து சொல்லியிருக்காரு, எந்த கருத்தை அதுக்கு ஓமையா சொல்லியிருக்காரு, கதையா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பெரியாரும் ராஜாஜியும் அவங்களுக்குள்ள இருந்த நட்பு பத்தி சொல்லியிருக்கிறார். பெரியாரும் ராஜாஜியும் இரண்டு வேறு வேறு துருவங்களுடைய கொள்கையில, ரெண்டு துருவங்கள், ரெண்டு பேருமே எதிரெதிர்க்கும். ஆனால் இருவருமே சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டாங்க. சமுதாய பொது மக்கள் நல்லா இருக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிறது ஒரே கொள்கை தான். ஆனா சொல்ற விதங்கள் வேற. பெரியார் காடு மலையெல்லாம் சென்றார், கருத்து மலை பொழிந்தார், கடுமையான பணியினை ஏற்றார், பேசினார், எழுதினார். இதுதான் பெரியார். அவர் அறிவுலக மேதை. பெரியார் அறிவுலக மேதை. பெரியார் அப்படி கலைஞர் சொல்றார், அறிவுலக மேதை. இன்னொருவர் அரசியல் மேதை. மக்களோடு சென்று அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை பேசி அவங்கள வழிக்கு இழுத்து அவங்கள ஓட்டு போட வைக்கணும். அவர் ஒரு அரசியல் மேதை, அவர் ஒரு அரசியல்வாதி. ஆனா ரெண்டு பேருமே மக்களுக்காகத்தான் உழைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இரண்டு பேருமே மிக மிக நெருங்கி சின்ன வயசுல இருந்தே பெரியாரும் ராஜாஜியும், மூதறிஞர் ராஜாஜியும் இரண்டு பேரும் நண்பர்கள். ரெண்டு பேருமே 90 வயசு மேல வரைக்கும் வாழ்ந்தாங்க. 90 வயசு மேல வரைக்கும் வாழ்ந்தாலும் நல்ல ஒரு நண்பர்களா இருந்திருக்காங்க. கருத்துக்கு கருத்து, கொள்கைக்கு கொள்கை எதிராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட நட்பு இருக்குல்ல, அந்த துளியளவு கூட அந்த கொள்கையினால அந்த நட்புல துளியளவு கூட குந்தகம் வந்ததில்லை. அப்படி நானும் பெரியாரும் அன்பான எதிரிகள் அப்படின்னு அடிக்கடி ராஜாஜி சொல்ற மாதிரி, நானும் பெரியாரும் அன்பான எதிரிகள் என பொழுதுன்னைக்கு அடிக்கடி ராஜாஜி சொல்வாராம், மூதறிஞர் சொல்வாராம். அவரும் பெரியார், இவர் மூதறிஞர். இப்படி அருமையான நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. பெரியாருக்கு முன்னாலேயே மூதறிஞர் இறந்துடுறார், ராஜாஜி இறந்துடுறாரு. அப்ப பெரியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிறாரு. அவரவே தூக்கிட்டு போகணும், அவரவே நடந்து 4 பேர் சாங்கித்தான் கொண்டு போக முடியும். ஆனா அவர் அந்த இடத்துக்கு போய் மூதறிஞருடைய இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய அந்த சுடுகாட்டுல தகன மேடை பக்கத்திலேயே கீழே உட்காந்துட்டார். பெரியார் பக்கத்துல உட்காந்துட்டார். ராஜாஜினுடைய உடம்பு தீ மூட்டப்படும் பொழுது அந்த இடத்துல அந்த தீ வெளிச்சமானது, தீ வச்சுட்டாங்க. அந்த வெளிச்சத்துல பெரியார் பக்கத்துல கீழே உட்காந்து கண்கள்ல கண்ணீர் அழுதாராம். அந்த ஊரே அவனுக்குள்ள அந்த வந்தவங்க மூதறிஞர் ராஜாஜினுடைய இதுக்கு வந்தவங்க அத்தனை பேருடைய கண்களும் பெரியாருடைய கண்ணீரை பார்த்தன அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளோ பெரிய ஒரு நட்புன்னு பாருங்க. முழு மதி போல அவருடைய கண்கள் அப்படி இருந்துச்சு. அதாவது ஒரு அறிவுடைய ஒரு நட்பு எப்படி இருக்குன்னா, வளர்பிறையிலிருந்து அப்படியே வளர்ந்து முழு நிலவாகும். அறிவில்லாத நட்பு தேய்பிறையில அப்படியே குறைஞ்சு அமாவாசையா மாறும். முழு நிலவிலிருந்து அப்படியே தேஞ்சு முழு நிலாவே இல்லாம அமாவாசை மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல இந்த திருவள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்காரு. இந்த குறளை அருமையா மூதறிஞருக்கும் பெரியாருக்கும் அருமையா பொருத்தி அதற்கு ஒரு அழகான ஓவியம், இந்த ஓவியமும் வரைஞ்சு இந்த குறளோவியம் புத்தகத்துல அருமையா கொடுத்திருக்கிறாரு டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். குறளோவியம் தொடர்ந்து படியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.